Hi friends, welcome to my channel Gino's World. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறேன்னா பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் லெமன் ரைஸ். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு 6 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்கின்னோடே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை தட்டி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கலருக்காக தான். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லெமன் ரைஸ் பார்க்கலாம். கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, லெமன், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் இன்னும் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு லெமனோட ஜூஸை எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching.